ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகிற ஒரு சிம்பிளான விஷயத்தை வந்து நம்ம ஷார்ட்டான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ என்கிட்ட வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸு மார்க்ஸ் இருக்குது. ஒரு டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 5000 டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட. எனக்கு இப்படி இருக்க டேட்டாவை எனக்கு அவுட்புட் எப்படி வேணும் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் லெவலில் என்ன பண்ணுவாங்கன்னா 10 மார்க்கில் உள்ள எடுத்தவங்க எத்தனை பேர், இப்போ 40 50 மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர், 91 100 வரைக்கும் எத்தனை மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர், இதெல்லாம் எதுக்காகனா ரேங்கிங்காகவும் அவங்களோட இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும். இப்போ வந்து இப்போ 41 to 50 தான் அதிக பேர் இருக்காங்கன்னா எதனால் அவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் சப்ஜெக்ட் வச்சு மார்க் போட்டிருக்கேன். இதை நீங்கள் வந்து ஜோன் வைஸ் இருக்க ப்ரொடக்ஷனு இல்லைனா சேல்ஸு இது மாதிரி எதுக்கானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது மாதிரி தேவைப்படுது. இது தேவைப்படுறத நீங்கள் வந்து ஃபார்முலா அப்படியும் கொண்டாடலாம். எப்படின்னா, கவுண்ட் இஃப் போட்டு காம்ப்ளிகேட்டடாக கவுண்ட் இஃப் ஸ்கூலில் நெஸ்டட் இஃப்ஸ்லாம் போட்டு நிறைய காம்ப்ளிகேட்டாக கொண்டு வரணும். அது பதிலாக சிம்பிளாக எப்படி ஒரே கிளிக்கில் இதை கொண்டாடலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டா வந்து சூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு பிவோட் டேபிள் சூஸ் பண்ணுங்கள். பிவோட் டேபிள் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்ததும் இதை நான் சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கிறதால சப்ஜெக்டை தூக்கி ரோவில் போட்டுக்கிறேன். வேல்யூஸையும் தூக்கி ரோவிலே போடுறேன். போட்டுட்டு இந்த வேல்யூஸை தூக்கி சைட்லேயும் போட்டுக்கிறேன். இதிலேருந்து எனக்கு கவுண்ட்டு தான் வேணும், எத்தனை பேர் மார்க் எடுத்திருக்காங்கிறது. ஓகேங்களா? எனக்கு டைரெக்டாக எப்படி இப்படி வந்திருக்கு, நான் 1 to 10 கொடுக்கலையே அப்படின்னா, நான் வேல்யூ ஆல்ரெடி குரூப் செலெக்ஷன் செல் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து இப்படி வருது. உங்களுக்கு பேசிக்காக எப்படி வரும் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்படி வரும். நீங்கள் பிவோட் டேபிள் போட்டதும் இப்படி தான் வரும். இங்கிலீஷில் 1க்கு வந்து 1 மார்க் எடுத்தீங்க 9, 2 மார்க் எடுத்தீங்க 15 மினிட்டு, சிங்கிள் வேல்யூ தான் வரும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பதிலாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்னா, இப்போ உங்களுக்கு வர வேல்யூ நான் ஃபஸ்ட் எடுத்த மாதிரி நீங்கள் பிளாட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கே வச்சிங்கனாலும் இந்த ஆப்ஷன் வராது. நீங்கள் கரெக்டாக இந்த இங்கிலீஷோட சப்ஜெக்டோட வேல்யூ இருக்குது தெரியுங்களா, அந்த வேல்யூவில் கிளிக் பண்ணதும் பிவோட் டேபிள் அனாலிசிஸ்ங்கிற டேபுக்குள்ளே குரூப் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த குரூப் செலெக்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வேல்யூ எண்டு வேல்யூ வந்து நம்ம 1லேருந்து 100 மார்க்குங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். அப்படி எனக்கு வேண்டாம், நீங்கள் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் 1 to 10க்குள்ளனா 10ங்கிறத கொடுக்கணும். இப்போ 5 வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 10ங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததும் இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 to 10 11 to 20 மாறிக்கும். இதே வந்து திரும்ப நீங்கள் வந்து இதை நீங்கள் 5 வேணும் அப்படின்ட்டு கொடுக்குறீங்கன்னா 1 to 5 6 to 10 அது நீங்கள் உங்கள் எந்த இது மாதிரி வேணுமோ அந்த மாதிரியே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு எக்ஸல் வழிகாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டேட்டா யாருக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.